ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபாத்திமாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். எல்லார் வீட்லேயும் இருக்கிற பொருள் வச்சே பண்ணக்கூடியது தான். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாங்கள் 1/2 kg மட்டன் வந்து வாங்கியிருக்கோம். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கோம். சைடில் அப்படியே ரைஸும் வச்சுட்டோம். ஃபஸ்ட் நான் வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி. ஸோ ஃபஸ்ட் குக்கரில் ஆயில் வந்து 3 to 4 டேபிள் ஸ்பூன். நீங்கள் வந்து ஆயில் நிறைய சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா 3 to 4 டேபிள் ஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைனா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் 2 மீடியம் சைஸ் பட்டியும் ஒரு சின்ன பிரிஞ்சி இலையும் சேர்த்துருக்கேன். சைடில் 2 மீடியம் சைஸ் ஆனியனும் டொமேட்டோவும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா வெடித்து வந்த உடனே நீங்கள் ஆனியனையும் டொமேட்டோவையும் ரெண்டுத்தையுமே சேர்த்துடலாம். ஏன்னா நம்ம குக்கரில் தான் வைக்க போகிறோம். ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் ஒன்றாவே சேர்த்துடலாம். இது வந்து அந்த எண்ணெயில் நல்லா சாட்டே ஆகி நல்லா வதங்கி வர வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா வதக்கிட்டு நீங்கள் வந்து நெய் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். பட் நான் இன்றைக்கி சேர்க்கலை. இதில் நான் இப்போ மசாலா சேர்க்க போகிறோம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்க்கணும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல் வந்து போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். இல்லைன்னா பச்சை வாடை வரும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸ் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கனாலே அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் வந்து போயிடும். அதே அந்த இஞ்சி பூண்டு வந்து நல்லா ஆனியன் கூடயும் டொமேட்டோ கூடயும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டனை வந்து நம்ம சேர்க்க போகிறோம். மட்டன் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்படியே கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது மட்டனையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணால் தான் அந்த ஃப்ளேவர் வந்து அதில் இறங்கும். ஸோ இப்போவே நம்ம ஆட் பண்ணிடணும். இதுக்கப்புறம் தான் நம்ம மசாலாலாம் வந்து சேர்க்க போகிறோம். நீங்கள் மட்டன் ஆட் பண்ண உடனே தேவையான அளவுக்கு சால்ட் வந்து சேர்த்துக்கோங்க. இல்லைனா மட்டனில் வந்து சால்ட் வந்து பிடிக்காது. ஸோ சால்ட் சேர்த்துருங்க. நான் அந்த கிளிப் வந்து எடுத்தேன், பட் மிஸ் ஆயிடுச்சு. இதே டைமில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துருக்கேன். இதில் என்னென்ன மசாலா போடணுன்னு நான் முன்னாடியே சொல்லிடுறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம். மட்டன் மசாலா 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட குழம்பு மசாலா இருந்தால் குழம்பு மசாலா போடுங்க. வீட்டில் அரைக்கிற மசாலா இருந்தாலும் ஓகே தான். இல்லை கடையில் போய் குழம்பு மசாலான்னு கேட்டாலே கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதை கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணி மட்டன்லேருந்து தண்ணி ஆல்ரெடி ரிலீஸ் ஆகும். அதில் அப்படியே ஒரு 3 மினிட்ஸ் விட்டுருங்க. அப்போ தான் மசாலா வந்து அந்த மட்டனோட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வரும். ஸோ நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கனாலே மசாலா வந்து நல்லா வந்து செட் ஆகிடும். நல்லா வந்து ஒரு 3 மினிட்ஸ் சாட்டே ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி வந்து நான் இன்றைக்கி 3/4 செம்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து எவ்வளோ உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். இல்லைனா கொஞ்சம் கம்மியாக கிரேவி மாதிரி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்மளுக்கு வெந்து வரும்போது நல்லா கொஞ்சம் திக்காகவே வரும். ஒரு குழம்பு இது மாதிரி வரும். இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு 6 விசில் விட்டுறலாம். கறியை பொறுத்து தான் நம்ம வந்து விசில் விடணும். இப்போ கறி வந்து ஹார்டாக இருந்ததுன்னா நீங்கள் நிறையா விடுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நான் வாங்கினது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருந்தது. ஸோ நான் 6 விசில் விட்டுருக்கேன். பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. 6 விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து தண்ணி வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருந்துச்சா இல்லையான்னு. எங்கள் ஃபேமிலியில் முஸ்லீம்ஸ் வந்து மோஸ்ட்லி அந்த மாதிரி செய்வாங்க. பட் மட்டன்லேயே டிஃப்ரெண்ட்டான கிரேவி டைப் இருக்குது. இந்த மாதிரி நிறையா வீடியோ வேணும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. நான் கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.